மகா சிவ அப்படின்னா சிவன்ற வார்த்தைக்கு மங்களகரமான அப்படின்னு அர்த்தம். ராத்திரியெல்லாம் சுகத்தை கொடுக்கக்கூடியது, மங்களகரமான சுகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. யார் கொடுக்கிறா? பரமேஸ்வரன் கொடுக்கிறார். பஞ்சபூதம், பஞ்ச கர்மேந்திரியங்கள், அதாவது கண், வாய், காது, நம்முடைய கை, கால், இந்த பஞ்சம் நம்மளுடைய சுவாமி சிந்தனையாக வேண்டும். நமது கண்கள் சுவாமி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம மூக்கு, சுவாமி சாத்திர புஷ்பங்கள், சுவாமி சாத்திர வத்தி அகபத்திகள், இந்த வாசனை நம்ம உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது வாய், சுவாமியுடைய நாமாவளியே சொல்லிட்டே இருக்கணும். பஞ்சாட்சரம், ஓம் நம சிவாய், ஓம் சிவ சிவா அப்படின்று இந்த இருப்பா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது காது, நம்மாவளி, நம்மளோட பக்தி பாட்டு, சுவாமி பஜனைகள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது நம்மளுடைய ஹிருதயம், நம்மளுடைய மனசு, நம்ம மனசாகப்பட்டது சுவாமி நடத்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இந்த பஞ்ச இதாகவும் நம்ம நடத்து கொண்டே இருந்தால் சுவாமி நமக்கு ஆணவம், கர்மம், மாயி என்று சொல்லக்கூடிய மும்மலம் நீங்கி நமக்கு ஆனந்தம், பேரானந்தம் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனந்தம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக வாழ்க்கைக்கு நம்ம என்னென்ன தேவையோ, மனசுல நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லா காரியங்களும் சாமி பூர்த்தி பண்ணி வைப்பார். அடுத்து பேரானந்தம் அப்படின்னு தான் கேட்டீங்கன்னா, அழியாத ஒரு ஆனந்தம், இதையே அனுபவித்து விட்டு அதன் பிறகு அழியாத ஒரு ஆனந்தத்தையும் அனுபவிக்க வேண்டும், நம்ம சாமி கொடுப்பார். இப்படியாக வரும்போது ஃபர்ஸ்ட் காலம் பிரம்மா பூஜை பண்றார், அடுத்து இரண்டாம் காலம் விஷ்ணு பூஜை பண்றார், மூன்றாம் காலம் அம்பிகை பூஜை பண்றார், நாலாம் காலம் தேவர்கள், ரிஷிகள் எல்லா பூஜைகளும் பூஜை பண்றாங்க. அந்த முதல் காலத்துல பூஜையை முடித்து விட்டு ருக்வேதம் சொல்ல வேண்டும். அடுத்து இரண்டாம் காலத்துல எதிர்வேதம் சொல்ல வேண்டும். மூன்றாம் காலத்தில் சாமவேதம் சொல்ல வேண்டும். அடுத்து நான்காம் காலத்தில் அதர்வன வேதம் சொல்ல வேண்டும். சுவாமியை நம்ம இப்ப தரிசனம் பண்றோம். சிவனை தரிசனம் பண்ணும் போது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளையும் தரிசிக்கிறோம். எப்படி என்றால், இப்ப சிவலிங்கம் இருக்கிறது, அதனுடைய அடிபாகம் பிரம்மாவாகவும், அதனுடைய மேல்பாகம் விஷ்ணுவாகவும், அதுக்கு மேலக்கூடிய பாகம் ருத்ரவாகவும், சுவாமிக்குள்ளே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் எல்லாம் இருக்கிறார். இவரை வழிபட்டால் அந்த மும்மூர்த்திகளையும் நாம வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கிறது. அடுத்தது எல்லா தேவர்களும் சாமியை பூஜை பண்ணியிருக்கார். இந்திரன் பத்மநாபலிங்கம் பூஜை பண்ணியிருக்கார். அடுத்தது மகாவிஷ்ணு, அவர் இந்திரலிங்கம் பூஜை பண்ணியிருக்கார். அடுத்து வாயு தேவன், வாயுனா யாரு? காற்று, வாயு பகவான் காற்றுன்னு பேரு, அவர் பித்தலிங்கம் பூஜை பண்ணியிருக்கார். அடுத்து சந்திரன், அவர் முத்துலிங்கம் பூஜை பண்ணியிருக்கார். அடுத்து குபேரன் சொர்ணலிங்கம் பூஜை பண்ணியிருக்கார். அடுத்து வருண பகவான், வருணா மழை, அவர் ஸ்ரீ நீலலிங்கம் பூஜை பண்ணியிருக்கார். அடுத்து சூரிய பகவான் ஸ்படிகலிங்கம் வச்சு பண்ணியிருக்கார். அஸ்வினி தேவர்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம மண்லிங்கம் வச்சு பண்ணியிருக்கார். அடுத்து மகாலட்சுமி அதாவது நெய்லிங்கம் வச்சு பூஜை பண்ணியிருக்கார். இப்படி எல்லாரும் எல்லா சாமிகளும் பூஜை பண்றார். அடுத்தபடியாக நம்ம முதல் காலத்தில் சிவன் தரிசனம் என்று சொல்லக்கூடிய உற்சவமூர்த்தி வழிபட வேண்டும். அடுத்து இரண்டாம் காலத்தில் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்கார், சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவமூர்த்தி நாம் தரிசிக்க வேண்டும். அடுத்து நான்காம் காலத்தில் ஸ்ரீ ரிஷபாரூடர் என்று சொல்லக்கூடிய சந்திரசேகர உற்சவமூர்த்தியை நாம் வழிபட வேண்டும். இப்படியாக எல்லா மூர்த்தியும் நம்ம எல்லாம் வழிபட வேண்டும். இந்த மகா சிவராத்திரி என்று சுவாமியை நாம் தரிசனம் செய்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ குபேரன் மகாலட்சுமி எப்படி பணத்துக்கு அதிபதியோ அதே வேற குபேரன் மகாசிவராத்திரி என்று பூஜை செய்து அந்த குபேர பட்டத்தை, குபேர பணத்தை அடைந்தான். அதே போல் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கும் காட்சி அளித்த நாள் இன்னைக்கு தான் மூன்றாம் காலத்துல. அது மட்டும் இல்லாம இது இருக்கு, குரங்கு இருக்கு இல்லையா, அந்த குரங்கு என்ன பண்ணுது? ஒரு வில்வ மரம் இருக்கு, அது வில்வ மரம் தெரியாது, அந்த குரங்கு மரத்தை அந்த வில்ல மரத்தை பறிச்சு போட்டு அங்கே கீழே சிவலிங்கம் இருக்கிறது, அவளை பறிச்சு கொடுக்கும் போது அந்த சிவராத்திரி அதுவும் தெரியாது. உடனே சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த குரங்கு காட்சி எடுத்து, நீ இந்த குராயின் பூஜை செய்தாய், அதனால் அடுத்த பிறவி நீ குரான் அப்படி என்று பிறப்பாய், ஸ்ரீ ராமபிரானுடைய சகோதரனாய் இவன் ஆட்கொள்வார் அப்படின்னு சொல்றேன். அடுத்து வேடன் என்ன பண்றார்? வேட்டையாடுவதற்காக பகல் காத்து கொண்டு இருக்கிறார், ஒன்றும் வரவில்லை. சரி, நம்ம பகல் முடியல, நம்ம இரவு விழித்திருந்து வேட்டையாடலாம் அப்படின்னு விழிச்சிருக்கார். அவர் விழிச்சிருந்தா கை சும்மா இல்ல, விளக்குப்படுத்தி போறார். அவருக்கும் தெரியாது அன்னைக்கு மகாசிவராத்திரி அப்படின்னு. அவர் பூஜை பண்ணதுனால சிவன் மகிழ்ச்சிப்பட்டு அவருக்கு அனுகிரகம் செய்து அடுத்த பிறவி முதுகுந்த சக்கரவர்த்தி இந்த அரசராக பிறந்து இந்த நாட்டினை திகழ்வார் அப்படின்னு சொல்லி அவர் அனுகிரகம் வந்தார். சிவராத்திரி அப்படின்னு தெரியாது, அப்படின்னு தெரிஞ்சு அவங்க எல்லா அனுகிரகம் பண்ணியிருக்கார்.
நமக்கு தெரிஞ்சு நம்ம போய் பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி வந்து நமக்கு மனசுல என்னென்ன வேண்டுதலோ எல்லா சங்கடைகளும் அவர் நிவர்த்தி பண்ணி மனசுல வேண்டக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் பூர்த்தி வைப்பார். இன்னும் 2 காலம் இருக்கு. எல்லாரும் சுவாமி தரிசனம் பண்ணி சுவாமியுடைய அனுகிரகத்தை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். அவர் பார்வதி வதையே